கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான இந்த நாளில் உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பது கர்த்தர் தந்த கிருபைக்கு அவரை சோத்திரிக்கிறேன், நான் துதிக்கிறேன். விசுவாசம் உருவாகுவது எப்படி? இந்த வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. விசுவாசம் உருவாக்குவது எப்படி என்ற தலைப்பில் பார்ப்போம். இப்பொழுது நீங்கள் ஒரு கன்வின்ஸ் கூட்டத்துக்கு போகிறீங்களோ, இல்லை ஒரு தேவாலயத்துக்கு போகிறீங்களோ, இல்லை ஒரு தெரு பிரசங்கத்தில் பிரசங்கிக்கிறாரோ, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை, ஏதாவது ஒரு வார்த்தை, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், அப்படி இல்லையா, நீங்கள் என் நாமத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெறுவீர்கள், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது, நான் ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இப்படி அநேக வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தை இருந்தாலும் கூட ஒரு வார்த்தை, இந்த ஒரு வார்த்தை உங்களுடைய சிந்தனைக்குள்ளே போகுந்தானா, உங்களுடைய இதயத்தை தொடுமானால் இந்த வார்த்தையானது உங்களுடைய இதயத்தில் ஆழமாக இருக்கும். இது எத்தனை வருஷமானாலும் இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளே ஆழமாக இருக்கும். இது ஒரு விதையை போல் உங்களுக்குள்ளே காணப்படும். அப்படி அந்த வார்த்தை இருக்குமானால் இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். இந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவர் உங்களை விசுவாசத்தை துவக்க முடியும். அதற்கு ஒரே ஒரு உதாரணம் மாத்திரம் சொல்லிவிட்டு இந்த பதிவிட முடிக்கிறேன். இயேசுவோட சீசர்கள், இயேசுவின் தாயார், இவர்கள் 3 பேரும் கானா ஒரு கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருப்பாங்க. அப்பொழுது திராட்சரசம் குறைவுபடுத்தணும். அப்படி தொடங்கும் பொழுது இயேசுவின் தாயார் இயேசுக்கிட்ட சொல்லுவாங்க, திராட்சரசம் குறைவுபட்டது அப்படின்னோடனே, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லைன்னு. இதை சொன்ன உடனே அந்த அம்மா அவருடைய சீசர்களுக்கு சொல்லுவாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். அப்பொழுது இயேசுவின் தாயார் அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு, இவ்வளோ நாள் இயேசு என்னை அம்மான்னு கூப்பிட்டாரு, இப்போ ஸ்திரீனார்னா இனிமேல் அவர் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை, இப்போது பிதாவின் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துட்டார், இப்போ என் கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை. அந்த அம்மா அறிஞ்சு கொண்டு தான்